உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் நிலையில் கிராமங்கள் தோறும் திமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நெருங்குவதை அடுத்து தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுக்கிணங்க தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை மாவட்ட செயலாளரின் அறிவுறுத்தலின்படி திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது தீவிர ஆய்வுப் பணிகளை திமுகவினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய வார்டு பகுதிகள் ஒவ்வொரு வார்டு பகுதிகளுக்கும் சென்று திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அரசு தலைமை கொறடாவுமான கோவி செழியன் தலைமையில் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வுப் பணிகளையும் அதேபோன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றமையை பாராட்டும் வகையில் சிறப்பு நிகழ்வுகளும் அந்த ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் தொடங்கி வார்டு செயலாளர் முதல் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர், அடுத்த கட்ட எலெக்ஷன் அடுத்த கட்ட தேர்தல் சந்திப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த ஆய்வு எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அரசு தலைமை கொறடாவுமான கோவி செழியனுடன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆய்வு பணிகள் தமிழகத்தில் குறிப்பாக இந்த தஞ்சை மாவட்டத்தில் முதல் முறையாக தொடங்கியிருக்கீங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிவற்ற நிலையிலேயே அடுத்து வர இருக்கிற உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு சட்டப்பேரவை தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நிர்வாகிகள் தயாராக வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது 40க்கு 40 100க்கு 100 வெற்றி தந்த இதே தமிழ்நாட்டு மக்கள் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 200+ என்று அறிவித்தார். அதனுடைய நோக்கம் பெரும்பான்மையான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் திமுக தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து இதுவரைக்கும் அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கூட்டுறவு தேர்தலாக இருக்கட்டும் அதுலேயும் வெற்றி பெறுவார்னு நம்பிக்கை இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலேயே ரோல் மாடல் முதலமைச்சராக விளங்குகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் நேரத்தில் மகளிருக்கான உரிமை தொகையை அறிவித்தார். அப்போது பிற மாநிலங்களும் பிற அரசியல் கட்சிகளும் அதை கேலி பேசியது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மாநிலங்கள் அந்த மகளிர் உரிமையை தருவதற்கு முன்வருகிறார்கள். முதலில் மகளிருக்கு இலவச கட்டணமில்லாத பயண பேருந்து உருவாக்கி இருந்தது தமிழ்நாடு. இன்றைக்கு தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள். பொதுவாக அகில இந்திய கட்சிகளை பார்த்துதான் மாநில கட்சிகள் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ளும். மத்திய அரசாங்கத்தை பார்த்துதான் மாநில அரசுகள் பாடம் கற்றுக்கொள்ளும். மாறாக அகில இந்திய கட்சிகளுக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவராக மத்திய அரசுக்கும் அரசியல் பாடத்தை கற்றுத்தருகிற ஒரு முதலமைச்சராக விளங்குகிற நம்முடைய முதல்வர் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மாண்பு முதல்வராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்பதுதான் 100க்கு 100 மக்கள் தருகிற பரிசு. நன்றிங்க ஐயா. இப்போ சார் சொன்னது மாதிரி தமிழக அரசு தலைமை கொறடா சொன்னது மாதிரி திமுகவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய அத்தனை கட்சிகளில் திமுகவை பொறுத்தவரை தேர்தல் யுக்திகள் என்பது தொடர்ந்து கையாளும் விதம் தற்போது வரை திமுக தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தற்போது வரை அந்த திமுகவின் செயல்கள் என்பது புதுவிதமான யுக்திகளை தொடர்ந்து கையாண்டு வருகின்றனர். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த யுக்திகள் பலிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.